ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். எப்பவுமே வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கா? அதாவது அண்டர் வெயிட்லயே இருக்கிறேன். என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த விஷயம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதுதான் அதிகமான உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்த குறைச்சு வெயிட் கெயின் ஆகுறதுக்கு என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தா ரொம்ப சிம்பிளா வெண்பூசணிய நீங்க பயன்படுத்தலாம். வெள்ளை பூசணி, இதோட வெள்ளை பூசணியிலிருந்து செய்யக்கூடிய லேகியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வெள்ளை பூசணி வெயிட் லாஸ்க்கு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெள்ளை பூசணி லேகியம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை பயன்படுத்தும் பொழுது அதிகமான உடல் சூடு, பெண்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப உஷ்ணம் இருந்ததா என்ன ஆகுனா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு உடல் உஷ்ணம் நார்மலா இருக்கணும்னா வெள்ளை பூசணி லேகியம், வெண்பூசணி லேகியம் இதை பயன்படுத்தலாம். டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் 2 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகணும்னா பருத்தி பால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பருத்தி கொட்டையிலிருந்து அதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். இது கூட நம்ம வெல்லம், இது எல்லாமே சேர்த்து வெல்லம், தேங்காய் பூ சேர்ப்பாங்க, நெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் பாலும் சேர்த்து இதை டெய்லி கஞ்சி மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், உடல் எடை நமக்கு ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.